இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளரிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய், மோர், ஜீரகம், தனியா, பருப்பு, வெந்தயம், உப்பு, தேங்காய், பச்சை மிளகாய். ஒரு பவுல்ல 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பருப்பு, 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்ச எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கூடவே 6 பத்த தேங்காய், 2 மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க. இது நல்லா நைஸா அரைஞ்சதுக்கு அப்புறம் 3 கரண்டி தயிர் சேர்த்து இன்னும் நைஸா அரைச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ்டாக நறுக்கி வச்ச வெள்ளரிக்காயை இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இருக்கிற விழுது வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் கலக்கி இதில் விட்டுடுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே இதை கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.